அரசியல் அரங்கின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு பேரணியாக நாங்கள் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். யாரு? நல்ல கேள்வி. வலுப்பெறட்டும், வலுப்பெற்ற நல்லதுதானே இருக்கிறது. திமுக கூட்டணி மட்டும்தான் இப்போது ஒரு வடிவம் பெற்ற வலுவாக இருக்கிற ஒரு அணியாக இருக்கிறது. திமுக கூட்டணியை எதிர்க்கிற அணி இன்னும் உருவாகவே இல்லை. தமிழ்நாட்டில் திமுகவை கூட்டணியை எதிர்ப்பதற்கு ஒரு வடிவம் பெற்ற அணியே உருவாகவில்லை. அதிமுக பாஜக சேர்ந்ததாக சொல்லுகிறார்கள், அது நீடிக்குமா என்று தெரியவில்லை. விஜய் என்ன செய்ய போகிறார் என்று தெரியவில்லை. ஆக இன்னும் திமுக அணியை எதிர்ப்பதற்குரிய ஒரு அணியே உருவாகவில்லை. அப்படிங்கிற சூழலில் யூகமான கேள்விகளுக்கு பதில் இல்லை. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் ரொம்ப நாங்கள் தெளிவாக இருக்கிறோம், உறுதியாக இருக்கிறோம். நாங்கள் ஒரு அணியில் இருக்கிறோம், அந்த அணியில் தொடர்வோம். அதில் எந்தவிதமான ஊசலாட்டமும் இல்லை என்பதை மறுபடியும் சொல்லுகிறேன், இப்போதும் சொல்லுகிறேன். தமிழகத்தில் அமலாக்கத்துறை இந்த டாஸ்மாக் போயிட்டு பல கட்சிகள் வந்து சிபிஐ விசாரணைக்கு மாற்றணும். ஊழல் அது வந்து வெறும் கற்பிதம் அல்லது வேண்டுமென்றே ஒரு களங்கத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள் என்று திமுக தரப்பிலே கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஊழல் நடந்திருப்பது உண்மையாயிருந்தால் அவர்கள் விசாரிக்கட்டும், உரிய நடவடிக்கை எடுக்கட்டும். அதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. என் கட்சியோட தலைவர்கள் இருப்பார்கள். இன்று எல்லோருமே ஒன்று சேர வேண்டிய சூழ்நிலை இப்பொழுது நமக்கு வந்திருக்கிறது என்பது எனது கருத்து. விஜய் சொன்னால்தான் அது வந்து நீங்க இல்ல இப்ப அதாவது நினைக்கிறீங்களா? இல்ல நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்ப வந்து கூட்டணி யாரிடம் பேசுவது, எப்படி பேசுவது எல்லாமே எங்களது அகில பாரத தலைவர்கள் முடிவு செய்வார்கள். ஆனால் எனது கோரிக்கை என்ன என்றால், இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அப்புறப்படுத்தப்பட வேண்டிய ஒரு ஆட்சி. அதற்கு யாரெல்லாம் அந்த கொள்கை உள்ளவர்கள் அவர்களெல்லாம் உடன் இருந்தால் நல்லது என்பது எனது கருத்து. அதே மாதிரி அண்ணன் திருமாவளவன் ஒன்னு பாராட்டுறேன். ஏன்னா டாஸ்மாக்ல ஊழல் நடந்தது என்றால் அது விசாரிக்கப்பட வேண்டியது என்று இப்பொழுது உரக்க குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அத்துமீறு அப்படின்னா அதுக்கு வேற அர்த்தம்னு சொல்லிக் கொண்டிருந்த அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இன்று ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்லிக் கொண்டிருக்கின்ற அந்த கட்சியை அத்துமீற வேண்டும் என்பதும் எனது கருத்து. விஜய் கூட்டணி அலக்களிக்கிறாங்க. விசாகன் ஐஏஎஸ் டாஸ்மாகோட எம்டியை வந்து அலக்களிக்கிறாங்க அமலாக்கத்துறை. இதுல வந்து நாங்க தமிழக அரசு துணை நிற்கிறோம், சட்ட ரீதியாக அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குது. ஈரோடு முத்துசாமி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. இல்ல நான் இதை வன்மையா கண்டிக்கிறேன். ஏனென்று வழக்காடு மன்றத்தின் டிரெக்ஷன்ல தான் இப்ப ஈடி இன்னும் அந்த சோதனையை அதிகரித்திருக்கிறாங்க. வழக்காடு மன்றம் என்ன சொன்னது? ஒரு துறையில் ஊழல் குற்றச்சாட்டு இருந்தால் அதை விசாரிப்பதற்கு அனுமதிக்க வேண்டும். அதுல வந்து ஷீல்டு பண்ணிக்கிறாங்க. பெண்கள்லாம் அதிக நேரம் இருக்கிறாங்க. அவர்களை வந்து பெண்களை காரணம் காட்டி, பெண் அலுவலர்களை காட்டி நீங்க வந்து விசாரணையை தடுக்க முடியாது என்று உயர்நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. அதனால இன்னைக்கு நீங்க யாருக்கெல்லாம் துணை நிப்பீங்கன்னு நமக்கு தான் தெரியுமே.